12 வருஷம் கழிச்சு ஒருத்தரால பிளேஸ் ஆக முடியுமா? எஸ், பண்ண முடியும். அப்படிங்கிறத சாதிச்சு காட்டினவங்க தான் நம்ம வசந்த். ஸோ வசந்த் பேசுறதை பார்த்துட்டு வாங்க. என் பேர் நான் 2013ல MCA முடிச்சேன். என்னோட நேட்டிவ் மயிலாடுதுறை. நான் ஐடி ஃபீல்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் திரும்ப ஐடிக்கே மாறிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறப்பதான் வெங்கட் சாரோட அறிமுகம் கிடைச்சது. இப்போ லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுனால நான் ஒரு நல்ல கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பிளேஸ் ஆயிருக்கேன். காஷ் இன்ஃபோடெக் நீங்க படிக்க வந்தா என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல 6 நாளும் நீங்க இந்த கம்பெனி ஓனர்கிட்டே படிக்க போறீங்க. அவர் தான் டீச் பண்ண போறாரு. HCL ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணவர். 10 இயர்ஸ் மைக்ரோசாஃப்ட் வாங்கின ஒரே தமிழன் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி 24 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. இவர் மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜியும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்காரு. 2013 பாஸ்ட் அவுட், MCA படித்த ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம கிட்ட வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து கெரியர் கேப் தான். இவ்வளோ பெரிய கெரியர் கேப் இருக்குது சார், நான் கரெக்டாக பிளேஸ் ஆகிடுவேன், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற ஏகப்பட்ட டவுட்ஸோட அவர் நம்ம கிட்ட வந்தார். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரைட்டான ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே கிளியர் அண்ட் கட் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃபீஸ் விட்டு வெளியே போவார். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் தான் நம்ம வசந்த் அப்படிங்கிறவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ செஷன்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் சூப்பராக ட்ரெயின் அப் பண்ணாது இன்டர்வியூ செஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் பிளேஸ் ஆனதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளேஸ் ஆயிருக்காரு. கன்கிராட்ஸ் வசந்த். நீங்களும் காஷ்மீரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா kashmir.com கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேஜுக்குள்ளே நம்மகிட்ட என்ன சார்ட் ஆஃப் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் அது எவ்வளோ டேஸ் நடக்கும் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த பேஜில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது மூலயமா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸோ எல்லாத்தையுமே சொல்லி நீங்கள் இங்கே கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் பேஜே உங்களுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாதிரியான இன்டர்ன்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த கோர்சஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, அது ஆன்லைனா இல்லை ஆஃப்லைனா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அந்த பேஜில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுலேயுமே நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்து வச்சுருப்போம். அந்த ஃபார்மை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதில் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா kashmir.com/playstudents அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளோட பிளேஸ் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் அவங்களோட ஸ்பீச்சுமே அவங்கள பார்த்துக்க முடியும். எங்கே என்னவா பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.